துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, சுகாதாரத்துறையிலிருந்து இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர், இந்த நிகழ்வுகளை சபையில் பங்கெடுத்துக்கக்கூடிய நகர்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், தூய்மை காவலர்கள், உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வடகுத்து ஊராட்சி என்பது ஏற்கனவே 2001க்கு முன்னாடி ஒரு 5-6 குக்கிராமங்களை கொண்ட ஊராட்சி. 2011 பாப்புலேஷன் என்பது குறிப்பிடத்துக்குங்க 30,000 அரசாங்கம் தகவல் சொன்னது. 30,000க்கு மேற்பட்டோர் இந்த பகுதியில் வடகுத்து ஊராட்சியில் வசிக்கிறாங்கன்னு சொல்லி அரசாங்கம் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் துறை கொடுத்த தகவல். இது உண்மையான தகவல். 30,000க்கு மேற்பட்டோர் இந்த பகுதியில் வடகுத்து ஊராட்சியை வசிக்கிறாங்க. அப்புறம் இருந்த ஏடி பஞ்சாயத்து தேவநாதன், மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்கள் இந்த மாதிரி கிராம சபையினுடைய தீர்மானம் நிறைவேற்றி இந்த ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஊரக முதன்மை செயலாளர் அவர்கள் ஊராட்சி தலைவருக்கு கடிதம் வந்தது, பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. மேலாள சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்றத்தில் இந்த ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றம் செய்ய வேண்டி வலியுறுத்தி பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி ஒரு பெரிய அப்போ 2001 to 6 தலைவராக நான் இருந்தபோது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போ இருந்த ககன்தீப் சிங் பேடி, இப்போ இவங்க நாங்கள் எல்லாரும் பங்கெடுத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ராஜீவ்காந்தி தேசிய குடிநீர் திட்டம், நமக்கு நாமே திட்டம், குறிப்பாக நமக்கு நாமே திட்டத்தில் பப்ளிக் கான்ட்ரிபியூஷனில் 4,20,000 ரூபாய் ஊரக வளர்ச்சித்துறை வித் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து மக்களுடைய பங்களிப்பில் தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதுக்கு மக்களுடைய பங்களிப்பு, பஞ்சாயத்து ஒரு பைசா கூட காசு கிடையாது. அதுக்கு ஊராட்சியில் அப்போ தலைவராக இருக்கும்போது 2,000 ரூபா வாடகை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கூடுதலாகவே கேட்கலாம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாடகையை ஊராட்சிக்கு அதிகமாக கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட வீடியோ சவால் வைக்கலாம். இந்த கருத்தையே சொல்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே அப்போ இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் அதுக்கு முன்பு இந்த வீராண திட்டம் 13 ஆழ்துளை கிணறுகள் இந்த பகுதியில் வடகுத்துறை மட்டும் வீராணம் வைக்கிறதுக்கு ஆழ்துளை கிணறு போட்டாங்க. அப்புறம் இந்த மாவட்ட தலைவர், ஊர் பொதுமக்கள் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், இந்த பகுதியில் நிறைய ஏற்கனவே என்எல்சியால் அதிகமாக நீர் ஆதாரம் பாதிக்கப்படுது. நிலத்தடி நீர் ஆதாரம் கிரவுண்ட் லேயர் 3வது லேயருக்கு போகுது. அதுக்கு என்எல்சி காரணம். திரும்பவும் வீராணத்துக்கு தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணோம். அப்புறம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேச்சுவார்த்தை உடன்படிக்கை மேற்கொண்டு அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் சப்ளை ஸ்கீம் கூட்டுக்குழு திட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. அப்போ இருந்த முதல்வருக்கு தபால் எழுதினார் பேடி அவர்கள். எழுதி அப்போ இருந்த பாப்புலேஷன் தகுந்த மாதிரி 900 to 1,200 அடியில் போர்வெல் போட்டு அந்த பாப்புலேஷன் தகுந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க. கிராமத்துக்கு ஒன்று கொடுத்தாங்க, எல்லா கிராமத்துக்கும். அதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டது. இப்போ இந்த பிடிஆர் நகரில் போர்வெல்லும் ஃபெயிலியர் ஆகிட்டது. அதை என்ன பண்ணியிருந்தோம், அப்போ 2011 தலைவராக இருக்கும்போது கிர்லோஷ்குமார் டாக்டராக இருந்தாங்க. 2011 பாப்புலேஷன் அடிப்படையில் இந்த கூட்டுக்குழு திட்டத்தை விரிவாக்கம் செய்யணும்னு வலியுறுத்தி நடவடிக்கை மேற்கொண்டு ஏடி பஞ்சாயத்து தேவநாதன் அவர்கள் விரிவாக்கம் செய்வதற்கு என்எல்சி கார்பரேட் நிறுவனத்தில் சுற்றுச்சூழல் அந்த நிதியை வாங்கி நடவடிக்கை மேற்கொண்டார்கள். குறிப்பிடுத்துங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இது சம்பந்தமாக மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தகவல் போய் ஏதோ ஒரு நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதர தீர்மானத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய இதர தீர்மானத்தில் இதை வலியுறுத்தணும். 2011 பாப்புலேஷனில் ஏற்கனவே காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் சப்ளை ஸ்கீம் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற வடகுத்து ஊராட்சி அத்தனை போர்வெல்லும் வடகுத்து ஊராட்சி மட்டும் இல்லை. வடகுத்து ஊராட்சி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், 3 உதாரணமாக சொல்கிறேன். என்எல்சி பாம் பிளாஸ்டில் அடிக்கடி வைக்கிற வெளியில் இங்கே ஃபில்டர் பைப்பில் இருக்கிற அந்த பைப் சாலிட் ஃபில்டர் பார்த்தீங்களா, அது பஸ்ட் ஆகி உடஞ்சிரும். மோட்டரை எடுக்கவும் முடியாது, மோட்டரை உள்ளேயும் பண்ண முடியாது. இது மாதிரி பராமரிப்பு செலவு கூடுதலாகும் இந்த ஊராட்சிக்கு. இதை குறிப்பில் வச்சுக்கீங்கன்னா ராயேந்திரத்தில் இருக்கும்போது கலெக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் இந்த கலெக்டர்கிட்ட சொல்லி நிறைய என்எல்சியில் போர்வெல் வாங்கி அதுக்காக நாங்கள் ஆல்டர்னேட்டாக மானியமாக சப்சிடியாக பண்ணோம்.
இது போன்ற விஷயங்கள் இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையும் இதெல்லாம் சொல்லலாம்னு வலியுறுத்தி ஒரு தபால் கடிதம் நாங்கள் ஊர்காரெல்லாம் சேர்த்து கொடுக்கறதா இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிராம குடிநீர் சுகாதார குழு சம்பந்தமாக வில்லேஜ் வாட்டர் சப்ளை கமிட்டிக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பஞ்சாயத்து நிர்வாகத்தில் ஒருத்தவங்களே பண்ண முடியாது. அந்த ஒரு ஓஎஸ்டி இருக்கும், ஒரு நகருக்கு இருக்கும். அதில் நீங்கள் கிராம குடிநீர் சுகாதார குழு வித் டேங்க் ஆப்ரேட்டர் இது மக்கள் இந்த மாதிரி பப்ளிக்கில் இருக்கிற சமூக ஆர்வலர்களை கண்டறிந்து நீங்கள் குழு ஃபார்ம் பண்ணுங்க. அந்த குழு மூலயமா கவனத்துக்கு கொண்டு வந்து உங்களை மாதிரி இருக்கிற அதிகாரிகள் வேலை செஞ்சால் ஈஸியாக இருக்குங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து. இது ஒன்று. ரெண்டாவது, கிராமத்திலேருந்து வர்றவங்களுக்கு எப்படி வீட்டு வரி ரசீது வாங்கணும் போகணும்லாம் தெரியாது. எளிமைப்படுத்துவதற்கான நாமளே தம்பி பிரபாகர் இருக்காப்புல ஏதோ சொல்லி பண்ணுறாங்க. அதை எளிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து அலைய விட்டீங்கன்னா வேகம் வரும். எல்லாருக்குமே சைக்காலஜி தான். அதை பண்ணுங்க. பஞ்சாயத்து ப்ராப்பர்ட்டி நிறைய பூங்காக்கள் இருக்கு. இந்த மாதிரி பப்ளிக் ஆர்வமாக வரக்கூடியவங்களை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு பார்க்குக்கும் மரங்களை வச்சு இப்போ இதெல்லாம் வந்து அப்துல் கலாம் இருந்தப்போ வச்சு மரமாக இருக்கு. அதை ஊக்கப்படுத்துங்க. அது மாதிரி வரவு செலவு 2025-26 என்ன வரவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் என்னாச்சு டிரான்ஸ்பரன்சியா சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. என்ன அதுதான் கிராம சபையில நீங்க டிரான்ஸ்பரன்சியா வெளியே சொல்லுங்க. கான்செப்ட் ஆமா. அந்த என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க, என்ன வரவு வந்து வைங்க. அது கிராம சபையில் வரவு படிக்கலாம், நீங்க செலவையும் படிக்கலாம், ஆடிக்கலாம், நீங்க சம்பளம் பண்ணலாம். ஆமா, இதை பண்ணுங்க. ரெண்டாவது, ஓவரால் வந்து இந்த பஞ்சாயத்தை ஒன்று என்எல்சியோட இப்போ என்எல்சி மாற்று குடியிருப்பு இந்திரா நகர் பெருமத்தூர் இப்போ தினக்கழிவு மேலாண்மை திட்டம் இந்த ஊராட்சியில் சக்ஸஸாக பண்ண முடியல. இதில் வந்து மறுசுழற்சி முறை சக்ஸஸாக இருக்குன்னா இல்லை. நான் தான் 2015 to 16 இந்த 17 லட்ச ரூபா மும்பையில் இருக்கிற பிளாட் மாதிரி இங்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் குறிஞ்சிப்பாடி தாக்கில் இதை கொண்டு வந்தது. அப்புறம் அது ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட் வந்தது. அதை உறுதிப்படுத்த அளவுக்கு மேம்படுத்தி அந்த பணமாக்கி அவங்களுக்கு நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணி கொடுக்க முடியல. இது உண்மை அறிந்தது தான். இதை கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தி பணமாக்கி மக்கும் குப்பை மக்காத குப்பையை என்எல்சி நிறுவனத்தோட, ஏன்னா ஊராட்சி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் என்எல்சியில் பெருமத்தூர், இந்திரா நகர், வடகுத்து இங்கே பெருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் சொல்கிறேன், வலியுறுத்தி இது ஒரு மேஜர் பிளான்ட் ஆகணும். ஏன்னா பாப்புலேஷன் கூட பிளாஸ்டிக் நம்மளோட ஊடுருவி இன் ஃபியூச்சரில் பெரிய குப்பைக்களமாக தான் மாறும். ஏன்னா நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் பொசிஷனர்லாம் வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதை கொஞ்சம் வலியுறுத்தி அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பிரச்சனை கொஞ்சம் சீராகும் என்பதை கவனத்துக்கு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். அது மாதிரி இந்த 2011 பாப்புலேஷன்ல அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இந்த தீர்மானத்தை வைங்க. 2011 பாப்புலேஷன் அடிப்படையில் இதுதான் வேண்டுகோளா வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது. இப்போ சங்க சார்பாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் பார்த்து பரிந்துரை கொடுங்க, நடவடிக்கை மேற்கொள்வாங்க. இதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதுதான். ஏன்னா இப்போ புதுசாக வந்த அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்களுடைய பெயர்கள்லாம் மாற்றி இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து புதிய பாதை ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சு பண்ணுவாங்க. அது இனிமேல் தான் நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டாங்க பேசும்போது. அதனால் அது வரும்போது இப்போ இருக்கிற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்களும் அணுகுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். அது சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை சார். இது நடவடிக்கையில் குறிப்பாக வச்சுங்க. இதில் தீர்மானத்தில் இதை கொண்டு வந்துருக்கேன். அவங்க சார் ஒரு விஷயம் சார், ஏற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. கிராம சபைக்கு 2 மணி நேரம் உட்காந்து நடந்திருக்க. அரசாங்கம் சொல்ற கான்செப்ட் பொருள் விவாதம் பண்ணோம். கிராம சபைங்கிறது என்ன? மக்களுடைய பங்களிப்பு, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இங்கிருந்து உருவாக்கணும் பிரச்சனை கான்செப்ட். அது ஏற்ற மாற்றம் சொல்றது தப்பு. தவறான அணுகுமுறை, தவறான கருத்து. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறோம் சார்.
நீங்க சொல்றதை கேட்கல, மக்கள் சொல்றதே எதிர பொருளை வைக்கிறது விதிமுறை இருக்கு, கிராம சபை எத்திக்ஸ் இருக்கு. அதுவே நீங்க புரிஞ்சுக்கீங்களா புரியுங்களா எனக்கு தெரியல. அனுப்புவோம். ஏன்னா கிராம சபை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் என்னன்னா அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எது கொடுக்குறாங்களோ அதை ஏத்தணும் சார். நீங்க என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட வயசுல பெரியவங்க. கிராம சபைனா என்ன? சட்டமன்றம், பாராளுமன்றம், அதுக்கு என்ன அமைப்புக்கு அதிகாரம் இருக்குதோ கிராம மக்கள் முடிவு பண்ணி கூடி செஞ்சு கூட்டாக சேர்ந்து அதிகபட்சமா பெரும்பான்மை கருத்துக்களை அங்கீகாரம் பண்றதான் கிராம சபையுடைய நோக்கமே. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பண்ண தப்பு தவறான அணுகுமுறை சார். சாரி, நீங்க இந்த எதுவும் சொல்லாதீங்க. நான் பல கிராம சபை டிஸ்ட்ரிக்டோட இந்த ஊராட்சி நடத்தணும், எனக்கு தெரியும். எனக்கு கிராம சபை எத்திக்ஸ்னா என்னன்னு, அதை இது நடத்துவோம் நடத்துவோம் மாற்றணும் சொல்லாதீங்க. தவறான கருத்து அது. நீங்க எங்க வேணாலும் விவாதம் பண்ணலாம். கிராம சபை என்ன நான் சொல்றேன், மக்கள் பங்கேற்போடு நடத்துறது தான் கிராம சபை. அது ஏற்க மாட்டோம் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அப்ப என்ன ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு? தப்பு சார், தப்பு தப்பு கொடுங்கன்னு சொல்லுங்க. தப்பு சார், வார்த்தை சொல்லாதீங்க. நீங்க கிராம சபையுடைய சிறப்பு பார்வை அதிகாரி, நீங்க அப்ப சொல்லாதீங்க. அவ்வளவு அணுகுமுறை. அப்ப கிராம சபை எழுதணும் இல்லையா? சட்டமன்றது கொடுது, நலம் பண்றது கொடுது, மக்கள் பிரதிநிதி மக்கள் எடுத்து சொல்றாங்க, மக்கள் உங்ககிட்ட ரெப்ரசன்ட் பண்றாங்க. அது முக்கியமான விஷயம் எடுத்துக்கீங்க. அதெல்லாம் அணுகுமுறை சார். மீண்டும் அந்த கருத்து சொல்றாங்க, வயசுல பெரியவங்க நீங்க அதெல்லாம் கருத்து சொல்லாதீங்க. எதாவது சப்ஜெக்ட் எதிர பொருள் எசென்ஷியல் பிரச்சனை தீர்மானத்தை வச்சு கொண்டு வர அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு நான் வந்து வீட்டுல செஞ்சு வாங்கி கொடுத்துருக்கேன். முறைப்படி கிராம பகுதியில் இருக்க மக்களுக்கு ஒவ்வொரு பகுதியா போய் இப்ப வடக்கு கிழக்கு பகுதியா அங்க கணினியை கொண்டு போய் வச்சுக்கினேன். ஒவ்வொரு ஊடாட்சியிலையும் உங்க வீடு வீட்டு ரசீது போடப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிக்கணும். நகர பகுதியில் இருக்கிற நம்ம பத்தி பேசவே இல்லை. அவங்க அந்த 5 சென்ட்டுக்கு அனைத்து வச்சிருப்பாங்க. நான் என்னன்னா அவங்க 5 சென்ட் வாங்கிட்டாங்க. நான் சொல்றது தப்பா நினைக்கூடாது. உடனடியா மேலோட்டத்தில இருக்கட்டும், வடக்கு கிழக்கு பகுதியா இருக்கட்டும், சந்தவாய்ப்பட்டையில இருக்கட்டும், கண்கோட்டையா இருக்கட்டும், தனி டீம் ஒண்ணு போட்டு 2 பேராவது அங்க என்ன பண்ணணும், ஊரோட லைன்ல போட்டுடணும். அவங்க கட்டிடலன்னா அவங்க தனியில் ஏற்றி ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வரும்போது கல்யாணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பல பேர் வந்து சிரமப்பட கூடம் ஏதாவது வருதுன்னா ஸ்கீம்ஸ்ல இந்த ஊராட்சி அடாப்ட் பண்ணுங்க. உடற்பயிற்சி இளைஞர்களுக்கு அடாப்ட் பண்ணுங்க, கான சப்போர்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஏதாவது ஸ்கீம்ஸ் இது அரசாங்கம் ஏதாவது வீடு கட்டுற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரல. தரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் ரெக்கார்டா வரல. சட்டமன்ற அறிவிச்சா இருக்கு, ரெக்கார்டா எனக்கு இன்னும் வரல. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. என்னடா எப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்க போறாங்க, எவ்வளோ அமௌண்ட், என்னடா ரூல் சொல்லல. நான் மாதி நகர்ல இருந்து பேசுறேன். வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்றாரு. நீங்க வாங்கி கொடுக்கணும். கிராம சபையுடைய நோக்கம் என்ன? ஒரு கிராம சபை நடத்துறீங்க, அரசாங்கம் நடத்துறீங்க. அந்த அரசாங்கத்துடைய கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது கிராம சபையினுடைய நோக்கம். சம்பந்தப்பட்ட துறை ரீதியா அனைத்து துறை சம்பந்தப்பட்டவங்க கலந்துக்கணும்ல. கிராம சபை தான் முக்கியமானது. மனு கொடுங்க, பிஓக்கு திங்கட்கிழமை மனு கொடுங்க. நீங்க அதுதான் முறையாக அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். புதுசா வீடு கட்டி முடியும் போது அதை ஏத்துறீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வராது. புதுசா வரணும்னா ஒரு மெத்த வீடுனா இப்ப என்ன பண்ணா அப்ரூவ் வாங்கணும். அப்ரூவ் வந்து ஒன்னு சென்சிட்டிவ் அவளே பண்ணி வாங்கணும், இல்ல பஞ்சாயத்துல 3000 ஸ்கொயர் மீட்டர் கூட தருவார். அந்த அப்ரூவ் காப்பி வேணும். மெத்த வீட பொறுத்த வரைக்கும் எடுக்கணும்னா பத்திர காப்பி, வில்லங்க சர்டிஃபிகேட், அப்ரூவ் காப்பி, இது 3 இருந்தா மட்டும் தான் வரி போட முடியும். இது ரூல். ஓட்டு வீடு இருந்தா அப்ரூவ் தேவையில்லை, பத்திரம் வில்லங்க வேணும். ஊர வீடு அதே தான். இது ரெண்டும் இருந்தாலும் இணைக்க முடியாது. எனக்கே எதுவுமே டாக்குமெண்ட் இல்லைன்னு சொன்னா வீடு மட்டும் இருக்கட்டும். வீடு யார் எடுத்து கட்டி எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க புதுசு, எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எப்படி நீங்க தர முடியும்? அப்ப நான் தரணும்னு சொன்னா இப்ப ஒண்ணுமே இல்ல. சந்தோஷ பேர்ல ஒரு கேஸ் ஒரு கோர்ட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கார பேர்ல முதல் வருஷம் அடிச்சு தாங்கிட்டாரு.
2வது வருஷம் மனைவி வந்து கேள்வி வாங்கிட்டு வந்து தலைவர் நடந்தது தான் இது. மனைவி வந்து என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுக்கார சொத்தை என் பேர்ல கொடுக்கணும் கீழ்ச்சி கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த வீட்டுக்காரர் கேஸ் போயிருக்காரு. அந்த பொம்பளை அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பொம்பளை யாரும் தெரியல, அந்த பொம்பளை மாத்தி விட்டாங்க ரசீதா, இது என் வீடு, இது ரசீது இருக்கிறாரு போறாரு. அந்த மாதிரி அவர் கொண்டாடி தான் நம்ம அவங்க போறாங்க. இதுக்கு நடுவில் ரசீது கொடுத்து நாங்க போறோம். மனைவி கலனுக்குள்ளே பிரச்சனை. அப்புறம் எங்க அப்பா பிள்ளைங்க எப்படி தர சொல்றீங்க? புருஷன் முன்னாடி கேஸ் கைப்பற்றி நாங்க போறோம். இப்ப இதுக்கு யாரும் பண்ண முடியும்? இப்ப யார் சாட்சி சொல்லி வந்திருக்க? அவர் சொல்ற வார்த்தையை கோர்ட்டு பேப்பர் அப்ப பண்ணது கம்மியான பாப்புலேஷன் 2001 அதான் சொல்லியிருக்கு. நான் பண்ணல, நான் பரிந்துரை தான் பண்ணேன், அரசாங்கம் தான் பண்ணிச்சு. தலைவர் அவர்களே மற்றும் இந்த கிராமத்துடைய முக்கியஸ்தர் அண்ணன் தாவாலன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற நகரத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் வருகை தருகின்ற முன்னாள் உறுதுணை செய்வேன். மேலும் அவர்களுக்கு சம உரிமை அளிப்பேன் என்றும் புதிய HIV எய்ட்ஸ் தொற்றில்லா குடும்பம் மற்றும் சமூகத்தை உருவாக்க பாடுபடுவேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். இப்ப ஏதாவது ஸ்கீம்ஸ் அரசாங்கம் அதை வீடு கட்டுற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரல. கொடுக்கல முடியும் கொடுத்து பாருங்க. மாநிலங்கள்லேருந்து பேசுகிறேன். நசீர் பாஷா சார். இப்போ அந்த மார்டன் சுற்றி அந்த அரசாங்கத்துடைய கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது வேலை சபையினுடைய நோக்கம். சம்பந்தப்பட்ட துறை ரீதியாக அனைத்து துறை சம்பந்தப்பட்ட கிராம சபை தான் முக்கியமானது. பிஏஓக்கு திங்கட்கிழமை மனு கொடுக்குறீங்க, அதுதான் மரியாதை. நம்ம வடக்கு ஊராட்சியில நகர்பகுதியில் உள்ளவங்களுக்கு 5 சென்டோ 3 சென்டோ 7 சென்டோ 10 சென்டோ 50 சென்டோ வாங்கி வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம குறை சொல்ல வரல. நம்ம கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஒரே வீட்டுல ஒரு அப்பா இருப்பான், 3 வேலை இருப்பான். அவங்க கந்தா வேலம் கிருஷ்ணா இப்படி 5 பேர் இருப்பான். 5 பேரும் அவன் அப்பா இருந்து 10 சீட்டு இருந்திருக்கும். ஆளுங்க 2 செல்ல ஒரு கூட எடுத்துப்பான். அவன் போய் பட்டா எடுத்து வாடா, சிட்டா எடுத்து வாடா, நீ எல்லாம் எடுத்து வா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு நான் வந்து வீட்டை வச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். முறைப்படி கிராம பகுதியில் இருக்க மக்களுக்கு ஒவ்வொரு பகுதியா போய் இப்போ வடக்கு கிழக்கு பகுதியா அங்க கணினியை கொண்டு போய் வச்சுக்கினேன். ஒவ்வொரு ஊடா சொல்லி உங்க வீடு வீட்டு ரசீது போடப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிக்கணும். நகர்பகுதியில் இருக்கும்போது நம்ம பத்தி பேசணும் இல்லை. அவங்க அந்த 5 சிண்டுக்கு அனைத்து வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க 5 சிண்டு வாங்கிட்டாங்க. நான் சொல்றது தப்பா நினைக்கக்கூடாது. உடனடியா மேலோடத்துல இருக்கட்டும், வடக்கு கிழக்கு பகுதியா இருக்கட்டும், சங்கவாடிப்பட்டையில இருக்கட்டும், கணுக்காப்பிலையா இருக்கட்டும், தனி டீம் ஒன்று போட்டு 2 பேராவது அங்க என்ன பண்ணணும், ஊரில் லைன்ல போட்டுடணும். அவங்க கட்டிடலன்னா அவங்க கணினியில் ஏற்றி ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வரும்போது இப்போ கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி பல பேர் வந்து சிரமப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களால் அதை வந்து சொல்லி செய்ய முடியலைன்னா நான் ஆட்சியரில் பர்மிஷன் வாங்கி செய்ய சொல்கிறேன். சொல்கிறேன் தப்பா நினைக்கக்கூடாது. ஆட்சியரில் பர்மிஷன் வாங்கி நான் செய்ய சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே எல்லாம் இருக்காங்க, இல்லை கிராமத்தில் வந்து கிடையாது. இல்லையா நிறைய வீட்டுக்கு இல்லையா கிடையாது. செஞ்சு கொடுக்கணும், செய்யலாம் அதிகாரிகள். ஒரு நிமிஷம் ஏன் நீங்க அந்த மாதிரி
பஞ்சாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ரோடு, அந்த ரோடை ஒரு தனிநபரை ஆக்கிரமிச்சு வேலி வச்சுட்டாரு. நான் அந்த பக்கம் போகாமையே நேற்றுக்கு வந்து வீபவும் சர்வேரும் வந்து அந்த இடத்தையும் பார்த்தாங்க. பார்த்து இது பஞ்சாயத்து ரோடு தான், பொது வழி தான் இது வந்து தனியார் ஆக்கிரமிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அந்த வேலி வச்ச ஆளுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த வேலியை அகைச்சு கொடுக்கணும் எனக்கு. ரோடில் வச்சிருக்க வேலி தான், அது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இதுதான். அந்த நம்ம காவல் நிலையத்துக்கு அப்படியே எதிர்ப்போம். சார் நீங்கள் சொன்னது வந்து இப்போ வந்து ரெவன்யூ துறை மூலம் எங்களுக்கு வந்து அந்த படிவம் வரும். படிவம் 1 வந்து எங்களுக்கு வரும். அது இல்லை அவங்க கலந்துட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அது ஆகிற பார்க்கறதுக்கு படிவம் 1 ஒன்று இருக்குது, அதை எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நாங்கள் அந்த பார்ட்டியை சொல் பண்ணுவோம். அது ஒரு 3 நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம். கழிவை மட்டும் வந்து கொட்டி எரி விட்றாங்க. அதனால் நீங்கள் அதை சரி செஞ்சு தரணும். சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்ஆர் ராஜநகரில் நாங்கள் ஒரு குடியிருப்போர் நல அசோசியேஷன் வச்சுருக்குறோம். ஒரு 5 மாதத்துக்கு முந்தி எங்கள் நகரில் டேங்க் இருக்கிற பகுதி ஒரு சின்ன பார்க் மாதிரி அதுக்கு எஸ்டிமேட் போட்டு ஃபென்சிங் போடுறதுக்கு சேங்ஷன் ஆர்டர்லாம் வந்துச்சு.